வாய்ப்புக்காக நீ காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். ஐயா அப்துல் கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2023 ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு பர்சனல் லோனும் கிரெடிட் கார்டும் வாங்க மாட்டேன்னு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், 2023 முதல்ல ஒரு பிகி பேங்க் ஆரம்பிங்க, உண்டியல். அந்த பிகி பேங்கை வெளியில் நீங்கள் கிடைக்காத கூட வீட்டில் ஒரு டப்பா எடுத்து ஓட்டை போட்டு யூஸ் பண்ணுங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னையிலேருந்து எங்கேயாவது வெளியில் கடைக்கு போகும்போது உங்களுக்கு சில்லறை காசு கிடைக்கும் போது அந்த வாங்குற சில்லறையெல்லாம் இந்த டப்பாவில் போட்டு வைங்க. ஒரு நாளைக்கு 10 ரூபா இல்லாட்டா 5 ரூபா அந்த மாதிரி சேமிங்க. டிசம்பர் 31, 2024 வரை இதை போட்டுக்கிட்ட வாங்க. யாருக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு டெஃபினட்டாக ஆரம்பிச்சிருங்க. பேங்கில் நீங்கள் மினிமம் பேலன்ஸ்க்கு மேலே வைக்காதீங்க. மேக்ஸிமம் 1000 ரூபா இல்லாட்டா 2000 ரூபா, அதுக்கு மேலே வைக்காதீங்க. பேங்கில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். சப்போஸ் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸு 5000 ரூபா இருந்தால் அந்த 5000 ரூபா மட்டும் வைங்க. 3000 ரூபா இருந்தால் 3000 மட்டும் வைங்க. அதுக்கு மேலே நீங்கள் பணம் வைக்காதீங்க. அது உங்களுக்கு தான் நஷ்டம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். அதனால் மீதி உள்ள அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே வேறு எதுக்காவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 3, இன்வெஸ்ட்மெண்ட்டு. இந்த வீடியோவை நிறைய இளைஞர்கள் பார்த்துட்ருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்த 20-25 வருஷத்துக்கு லோவஸ்ட் காஸ்ட்டு நிஃப்டி 50லையும் நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50லையும் மாதம் போடுங்க. மாதம் 250 ரூபா நிஃப்டிலையும் 250 ரூபா நெக்ஸ்ட்டு நிஃப்டிலையும் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பெரிய கெயின் ஆகும். எவ்வளோ லோவாக ஆரம்பித்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை 5% அதில் ஏற்றிக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு செபி அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறேங்க. நம்பர் 5, லிக்விட் ஃபண்ட்ஸ். அதுக்கு மேலே உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அந்த லிக்விட் ஃபண்ட்ஸில் போடுங்க. இது சேவிங்ஸ் பேங்கை விட உங்களுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கரெக்டான லிக்விட் ஃபண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ பணம் தேவைப்பட்டாலும் சேவிங்ஸ் பேங்க் மாதிரி 2 நாளில் நீங்கள் பணத்தை எடுக்க முடியும். நம்பர் 7, கோல்டு. தங்கம் எவ்வளோ அதிகமாக வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கி வச்சுக்கோங்க. தங்கம் தான் உங்களை நாளைக்கு காப்பாற்றும். அதனால் தங்கத்தை வாங்குங்க. செட்டில் போடாதீங்க. நீங்கள் அப்பப்போ வாங்கணும்னா பேப்பர் கோல்டில் 1 மில்லிகிராம்லேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நார்மலாக ஒரு மாதத்துக்கு 1/2 கிராமாவது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் சஃபிஷியண்ட்டாக 1 பவுன் 2 பவுன் செத்ததுக்கு அப்புறம் விற்றுட்டு நகையாக வாங்க பாருங்கள். தயவுசெய்து கோல்டு கடையில் இந்த மாதம் சிட் ஃபண்ட் போடுவாங்க. அந்த சிட் ஃபண்டில் சேர்ந்துடாதீங்க. அந்த சிட் ஃபண்டு நமக்கு நஷ்டம்தான். கோல்டு ஷாப்பில் நம்ம சிட் ஃபண்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டா கவர்மெண்ட் பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுதான் நமக்கு பெனிஃபிட் தரும். நம்பர் 7, பாண்ட். பாண்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சேர்ந்துச்சுன்னா ஹை குவாலிட்டி கார்ப்பரேட்டு பாண்டுக்கு போங்க. வெரி சேஃப் தான் அது. அதில் 9லேருந்து 10% வரை உங்களுக்கு வட்டி வரும். நம்பர் 8, ஸ்டாக். கைஸ், ஸ்டாக்னா என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டாக்கை எப்படி பை பண்ணணும், சேல் பண்ண சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கில் இருந்தால் அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கிது. வேறு எதுலேயுமே நம்ம இந்த அளவு ரிட்டர்னை எதிர்பார்க்க முடியாது. ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஆலோசகரை பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் வாங்குங்க. ஸ்டாக் வாங்கும்போது நல்ல கம்பெனியை பார்த்து வாங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ராடக்ட்டை மேக் பண்ணுற கம்பெனி நல்ல கம்பெனியான்னு பார்த்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை வாங்குங்க. பேங்கில் லோன் வாங்கியோ இல்லாட்டா யார்கிட்டையும் கடன் வாங்கியோ ஸ்டாக்கை வாங்காதீங்க. ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஃபைனான்சியல் அட்வைசராக பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்கை வாங்குங்க. அதான் உங்களுக்கு சேஃப், உங்கள் மணிக்கு சேஃப். இப்போ ஒரு நல்ல ஸ்டாக்கு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 15-20 வருஷம் அது குறைஞ்சது 15லேருந்து 20% உங்களுக்கு ரிட்டர்னை கொடுத்துருக்கும். இது குறைஞ்சது 20லேருந்து 25 வருஷம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. லாங் டைம் சேவிங்ஸுக்கு நிஃப்டியும் நெக்ஸ்ட்டு நிஃப்டியும் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் நிஃப்டியும் வாங்கிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் லிக்விட் ஃபண்ட்ஸில் வைங்க. லிக்விட் ஃபண்ட்ஸில் கோல்டு வாங்க. கோல்டு தவிர 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா கார்ப்பரேட் பாண்டுக்கு போங்க. இதெல்லாம் போக எக்ஸ்ட்ரா மணி இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தகுந்த செபி ரெஜிஸ்டர்டு ஆலோசகரை காண்டாக்ட் பண்ணி ஆலோசனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப். வருகிற 2023ஆம் ஆண்டு எல்லாருக்கும் நல்லதாக அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.